தெய்வம் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய 8வது திதி வழங்குகிற நிகழ்வு. இது வேதாரண்யம் சன்னதி கடலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நினைவை போற்றி 8வது ஆண்டில் இந்த திதியை கொடுத்திருக்கிறோம். நாளை தினம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சென்னையில் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி, புகழஞ்சலி செலுத்தி, கண்ணீரஞ்சலி செலுத்துவார்கள். அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது கழகம் தொடங்கி 53 ஆண்டுகளில் எண்ணற்றவர்கள் புதிதாக கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள். தொடங்கியவர்கள் காணாமலும் போயிருக்கிறார்கள், சூடுகள் தெரியாமலும் போயிருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பை ஒரு முறை இழந்தால் அடுத்த முறை 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற தேர்தலில் வெற்றியை ஈட்டுவதே இதுவரை சரித்திரம். அந்த சரித்திரம் 26லும் தொடரும். அதாவது இப்போ வந்திருக்கிற உங்களை போல செய்தி சேகரிக்கக்கூடியவர்கள் நிரம்ப வருகிறார்கள். அவர்களுக்கு செய்தியை சுட சுட கொடுத்தால்தான் அவர்களுடைய டிவி சிறப்படையும், ஈர்க்கப்படும், கவரப்படும். அதற்காக செய்யப்படுகிற நிகழ்வுகள் அது. கேள்வி கேட்பது என்பது சகஜமான ஒன்று. அது இன்டோர் மீட்டிங். அங்கேயும் நீங்கள் வந்திருக்க கூட கூடாது. செய்தியை சேகரிக்கக்கூடியவர்கள் இன்டோர் மீட்டிங்க்கு வந்துவிட்டு புகைப்படம் எடுத்துவிட்டு போய்விட வேண்டும். அங்கேயே இருந்து யார் பெருமூச்சு விடுகிறார்கள், யார் தலையிலே சொரிகிறார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. பெண்கள் போயினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் பாண்டிச்சேரி மட்டும் 5000 கொடுக்குறாங்க. தமிழ்நாடு 2000 தான் கொடுத்துருக்காங்க. புதுவை மாநில முதல்வர் தாராளமாக நிதி வழங்கியிருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை சொல்லப்பட்டிருக்கிற நிவாரணமாக கேள்விப்படுகிறது ஏதோ 10ஓடு 11ஆக, அத்தோடு அது ஒன்று என்று சொல்லுகிற வகையில் ஏனோ தானோ என்று ஏதோ நிவாரணம் என்கிற அளவில் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பலை. அதுபோல தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை இருக்கிறது. இது மக்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த பகுதி முதல்வரே போலன்னு சொல்கிறாங்களா? அந்த பகுதி மக்கள் வந்து புகைப்படம் எடுத்திருக்கிறாரு, ஒரு நிவாரணம் கொடுத்ததாக காட்டிக்கிறாரு. அதான் நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாதுன்னு உதயநிதியும் சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு. அதாவது இது மக்கள் மன்றத்தில் சொல்லப்படுகிற செய்திக்கு சொல்கிறார். சட்டமன்றத்திலேயே அவங்க சொல்கிறது இல்லையே. சட்டமன்றமே என்ன சொன்னாங்க? ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் கூடும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். இந்த 4 ஆண்டுகளிலேயே இன்னும் 100 நாள் கூடலையே. இப்போது கூட கேள்விப்படுகிறோம் 2 நாள் தான் சட்டமன்றம் என்று. 2 நாளில் 234 உறுப்பினர்கள் பேச முடியுமா? சபாநாயகர் மட்டும் பேசுவார். அதான் நடக்குது. புயலுக்கு முன்னாடி கள ஆய்வு பண்ணுறாங்க, அதுக்கு பிறகு பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அது சம்பந்தம். அதாவதுங்க, நீங்கள் எல்லாம் வேதாரண்யத்தினுடைய நிருபர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள். கஜா புயல் இங்கே வந்தது. கஜா புயலில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு நேரடியாக ஆளானது வேதாரண்யம். வேதாரண்யத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள்? அந்த கஜா புயல் தாக்குதலால், அந்த கோர சம்பவத்தால் மிக 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 குறைவு, மிக மிக குறைவு. உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தால் சொல்லுங்கள் இப்பயே. ஆனால் என்ன காரணம்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம். கடற்கரை ஓர மக்களை எல்லாம் எச்சரிக்கை செய்தோம். படகுகளை எல்லாம் தூர கொண்டு வந்து சேர்க்க சொன்னோம். வயதானவர்கள், குழந்தைகளை இப்பொழுதே கொண்டு வந்து விடுங்கள் என்று
புயல் அடிப்பதற்கு துவங்குவதற்கு முன்பு வெயில் அடித்து கொண்டிருக்கிற போதே சொன்னோம், கொண்டுட்டு வந்து சேர்த்தோம். அதே போல் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுங்கன்னு சொன்னோம், வர்த்தக சங்கத்தில் சொல்லி கடையை மூடுங்கன்னு சொன்னோம், பஸ்ஸை நிப்பாட்டுங்கன்னு சொன்னோம், எச்சரிக்கையை கடுமையாக கொடுத்தோம். எல்லோரும் மக்கள் விழித்து கொண்டார்கள். சில பேர் எங்கள்கிட்ட கூட சொன்னாங்க, இது புயல் அடிக்கிற தருணம் என்றால் எங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து சும்மா சொல்லாதீங்க என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களெல்லாம் திகைத்து போகிற அளவுக்கு கடுமையான புயல் தாக்குதலை சந்தித்தோம். அதுபோல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்கள் இருப்பதை விட அரசு இயந்திரம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையாக இருப்பதனால் அரசுக்கு ஒன்றும் நஷ்டம் வந்து விட போவதாக இல்லை. மிக மிக சொற்ப செலவு தான் ஆக போகுது. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். வானிலை சரியாக சொல்லுகிறது, 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும், அதீத மழை என்று எச்சரித்தார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாட்களுக்கு முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கிற போது அரசு இயந்திரம் ஏன் இந்த நிலையில் இருக்கிறது? என்ன கேட்கிறார்கள்? உண்ண உணவு இல்லை, குழந்தைகளுக்கு பால் இல்லை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஊராட்சி மன்ற தலைவரை சந்தித்தால் எனக்கு அரசு எதையும் சொல்லவில்லை, என்னால் முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்று சாலை மறியலுக்கு வருகிறார்கள். நேற்று கூட நம்முடைய எனக்கு வேண்டப்பட்ட என்னுடைய பேத்தி முறையாகிற ஒரு பாப்பா இதில் பாண்டிச்சேரியில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் விடுதியில் இருக்கிறது. எனக்கு ஃபோன் அடிக்குது, தாத்தா விடுதிக்குள்ளே தண்ணி வந்து பூந்து கொண்டு இருக்கிறது, எந்த மட்டத்துக்கு உயரும் என்று தெரியவில்லை, உடனடியாக என்னை இங்கே யாரிடமாவது சொல்லி அழைத்து போங்கள் என்று சொல்கிறது. அந்த நேரத்தில் நம்ம சுந்தரராமன் ஐயா அவர்கள் அங்கே இருந்தார்கள். அவரை தொடர்பு கொண்டு போய் அழைச்சிட்டு வர சொன்னேன். அதுக்கப்புறம் காரைக்குடியிலேருந்து கார் எடுத்துகிட்டு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இதுபோல் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று சொல்லுகிற போது ஏன் விடுதி இல்லாமல் மாணவர்களை வைத்துக் கொள்கிறார்கள்? அவர்களுக்கு விடுப்பு விட வேண்டியது தானே. ஒரு 3 நாள் 4 நாள் விடுப்பு விடுவதனால் என்ன கெட்டு போக போகிறது? இதெல்லாம் அட்வான்ஸாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லையா? கடலூரில் ஏரி உடைத்து, ஏரியா அணையானது இல்லை, உடைத்து அந்த தண்ணி வந்திருக்கு. உடைந்து தண்ணி வந்திருக்கு அந்த தண்ணி. அதுபோல் எச்சரிக்கை என்பது மிக மிக குறைவு. அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கிறார்கள். அமைச்சர்கள் அவர்களை நம்பி அதையும் அவர்கள் மிக மிக மெத்தனமாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த புயல்களால் நாம் தெரிந்து கொண்டிருக்கிற பாடமாகும்.